The Chunin Exam Stage 2, The Forest of Death. இந்த இடத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. பயம் வரணும் தானே ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்னு பேர் வச்சிருக்காங்க. சீக்கிரமே அதுக்கான காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுப்போம். இதுதான் ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்னு சொல்லுவாங்களா? அப்படி உள்ள போனா என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நான் பயப்படவே மாட்டேன். என்னால எதையும் சமாளிக்க முடியும். அப்படியா? கூட்டத்துல பயம் இல்லாத ஒருத்தர் இருக்கான் போல. கத்திய பார்த்தும் கொஞ்சம் கூட அசரல. நீ அவ்வளவு சீக்கிரம் பயப்பட மாட்டல்ல? இந்த மாதிரி தைரியமா உள்ள போனவங்க எல்லாரும் ரத்தம் சிந்திதான் வெளியில வந்திருக்காங்க. உன்னோட கத்திய உன்கிட்ட திரும்ப கொடுக்கலான் தான் வந்தேன். உதவிக்கு ரொம்ப நன்றி கிராஸ் நிஞ்சா. இங்க பாரு, இப்பவே சொல்லிடுறேன், நீ எனக்கு இவ்ளோ பக்கத்துல தான் நிக்க போறேனா உன்னோட முடிவு கண்டிப்பா மோசமானதா தான் இருக்கும். என்ன மன்னிச்சிடு. உன்னோட கத்தி ரத்தத்தோட என் முடிய உரசிட்டு போச்சு. அத பார்த்ததும் தான் என்னோட ஆர்வம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. நான் உன்னை தாக்குறதுக்காக வரல. நருட்டோ, நானும் தாக்க மாட்டேன். இந்த காடை பார்க்கும் போது தான் பயமா இருக்கும்னு நினைச்சா இங்க இருக்கிறவங்கள பார்க்க இன்னும் பயமா இருக்கே. ஹேய், நானும் நாக்க வச்சு அந்த மாதிரி பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும். இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருக்கும் உடனே கோவம் வருது. கண்டிப்பா ஏதோ சரியில்லை. இது ஃபன்னா இருக்க போகுது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேசுறத பாருங்க. இவங்க தானே கோவப்பட்டு குணா எடுத்து வீசுனாங்க. இந்த டெஸ்ட நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு கொடுக்க வேண்டியது இருக்கு. இது இங்க வர எல்லாருக்கும் நாங்க கொடுக்கிற எச்சரிக்கை. இந்த டெஸ்டுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே இந்த ஃபார்மை தெளிவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணி ஆகணும். என்ன ஃபார்ம் அது? இந்த டெஸ்ட்ல கலந்துக்கிற சில பேர் திரும்ப வராம கூட போகலாம். அதுக்கு முன்னாடி இதுல இருக்க ஆபத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பழி ஏமல விழுந்துரும்ல. சரி, இந்த டெஸ்ட்ல நீங்க என்ன பண்ணணும்ங்கறத சொல்றேன். இந்தாங்க, எல்லாருக்கும் கொடுங்க. இந்த டெஸ்ட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம், உங்க எல்லாரோட சர்வைவல் ஸ்கில்ஸ் இது பரிசோதிக்கும். சர்வைவலா? வேற எதுவுமே இல்லையா? முதல்ல பிராக்டிஸ் ஃபீல்டோட நிலம் எப்படி இருக்க போகுதுன்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த 44th பேட்டில் ட்ரைனிங் ஜோன்ல மொத்தம் 44 பூட்டப்பட்ட கேட்ஸ் இருக்கும். நதிகள் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு காடும் இருக்கு. அப்புறம் உள்ள ஒவ்வொரு கேட்ல இருந்தும் 10 கிலோமீட்டர் தூரத்துல பூட்டப்பட்ட டவர்ஸும் இருக்கும். இந்த இடத்துலதான் உங்க எல்லாருக்குமான சர்வைவல் டெஸ்ட் நடக்க போகுது. இந்த டெஸ்ட்ல நீங்க பண்ண வேண்டியது, நீங்க பேட்டில் பண்ணலாம் இல்ல என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா கடைசியா இந்த ஸ்க்ரால்ஸ் நீங்க கைப்பற்றணும். 2 ஸ்க்ராலையுமா? ஆமா, நீங்க கைப்பற்ற வேண்டியது 2. ஒன்னு ஹெவன் ஸ்க்ரால், அதுக்கப்புறம் எர்த் ஸ்க்ரால். ஒட்டுமொத்தமா 26 டீம் இந்த டெஸ்ட்ல பங்கேற்க போறாங்க. அதனால இதுல பாதி டீம் ஹெவன் ஸ்க்ரால கைப்பற்ற முயற்சி பண்ணுவாங்க. அப்புறம் மிச்சம் பாதி எர்த் ஸ்க்ரால கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. எல்லா டீமுக்கும் இது 2ல ஒரு ஸ்க்ரால நான் கொடுக்கறேன். அப்புறம் நீங்க அதை வச்சுதான் விளையாட போறீங்க. சரி, இந்த டெஸ்ட்ல நாங்க எப்படி பாஸ் பண்றது? உங்களோட மொத்த டீமும் சேர்ந்து ஹெவன் அப்புறம் எர்த் ஸ்க்ரோல டவருக்கு கொண்டு வந்தாகணும். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா எங்கல்ல பாதி பேர் ஃபெயில் ஆயிடுவோம் போலயே. அதுவும் இல்லாம அந்த ஸ்க்ரால் எல்லா டீமுக்கும் கிடைக்காது. இது சுலபமா இருக்க போது நான் சொல்லவே இல்லையே. ஓ, அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த டெஸ்ட்க்கு டைம் லிமிட் கூட இருக்கு. நீங்க இத மொத்தமா 5 நாளுக்குள்ள முடிச்சாகணும். 5 நாள் அங்க இருக்கணுமா? சாப்பாடுக்கு நாங்க என்ன செய்யறது? உள்ள போய் சுத்தி பாருங்க. காட்டுக்குள்ள ஏகப்பட்ட சாப்பாடு இருக்கு. உங்க எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு இருக்கும். சரிதான், ஆனா இந்த காட்டுக்குள்ள இருக்கிறது வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல. எங்களை கொல்ற விலங்குகளும் விஷம் இருக்கிற பூக்களும் இருக்கு. போச்சுடா. கொஞ்சம் அமைதியா இரு. அதனாலதான் இதோட பேர் சர்வைவல்னு சொல்றாங்க. அப்படின்னா இவங்க விதிமுறைப்படி கண்டிப்பா ஒரு டீம்ல பாதி பேர் கூட பாஸ் பண்ண மாட்டாங்க. இங்க நாட்கள் அதிகமாகும், இரவு கம்மி ஆகும்.
அதனால நமக்கு தூங்கவும் நேரம் இருக்காது, ஓய்வு எடுக்கிறதுக்கும் நேரம் இருக்காது. கண்டிப்பா இது பெரிய சேலஞ்ச் தான். உள்ள போனதும் நம்மள சுத்தி எதிரிகள் தான் இருப்பாங்க. நாம எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால ஓய்வெடுக்கலாம் நேரம் இருக்காது. நல்லது. எதிரிகளை தாண்டி இந்த டெஸ்ட்ல நீங்க நிறைய விஷயங்கள் சமாளிச்சாகணும். இந்த டெஸ்ட் ரொம்ப ரொம்ப கடினமா இருக்க போகுது. அதனால இதுல கண்டிப்பா 3/4 பேர் நொந்து போக போறீங்க. சரி, ஒரு சந்தேகம். பாதி எக்ஸாம்ல முடியலனா வெளியே வந்துடலாமா? இது என்ன முட்டாள்தனமான கேள்வி? பேட்டிலுக்கு நடுவுல நான் கிளம்புறேன்னு போக முடியுமா? நீ நினைச்சா போகலாம், ஆனா கண்டிப்பா எதிரி உன்னை கொல்லாம விட மாட்டான். ஓ, ரொம்ப சந்தோஷம். ஏண்டா இங்க வந்தோமோன்னு யோசிக்க போறேன். அப்புறம் சில விஷயங்கள் நீங்க செஞ்சாலும் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. அதுல முதல் விஷயத்த சொல்லிடுறேன். ஒரு டீம்ல இருக்க 3 பேரும் 2 ஸ்க்ராலையும் எடுத்துக்கிட்டு டவருக்கு வர முடியலனா அவங்க டிஸ்குவாலிஃபை தான். அப்புறம் 2வது, டீம்ல இருக்க ஒருத்தருக்கு அடிபட்டாலோ இல்ல தொடர முடியாம போனாலும் அவங்களால இந்த தேர்வை தொடர முடியாது. ஆனா அதை விட முக்கியம், இங்க இருக்கிற யாரும் டவருக்கு வந்தடைறதுக்கு முன்னாடி அந்த ஸ்க்ரால்ல என்ன இருக்குன்றத பிரிச்சு படிச்சு பார்க்கவே கூடாது. ஒருவேளை அது தானா ஓபன் ஆகி யாராவது அத படிச்சுட்டா? நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ சின்ன பையா. நீ படிக்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. ஒரு நீஞ்சாவோட வாழ்க்கையில அவங்க ரகசிய ஸ்க்ரோல்ஸ கொண்டு போக வேண்டியது இருக்கும். உங்க எல்லாரோட நேர்மையை பரிசோதிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்க்ரால் டெஸ்ட். எல்லா ரூல்ஸையுமே சொல்லிட்டேன். இப்போ எல்லா டீமும் உங்களோட ஃபார்ம் எடுத்துட்டு போய் எங்க கொடுத்து உங்களோட ஸ்க்ரால்ஸ வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கேட்டை தேர்ந்தெடுங்க. அது வழியா தான் உள்ள போவீங்க. அப்புறம் இன்னொரு ஆலோசனைய சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. யாரும் செத்துறாதீங்க. இப்போ எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. எந்த டீம் கிட்ட எந்த ஸ்க்ரால் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அப்புறம் டீம்ல யாருக்கிட்ட ஸ்க்ரால் இருக்குங்கிற விஷயமும் தெரியாது. இங்க தகவலை திருடினா மட்டும்தான் வாழ்வா சாவாங்கிற விஷயம் தெரியும். ஈவிக்கு ரொம்ப சரியாதான் சொல்லியிருக்காங்க. இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகிற தகுதி இங்க எல்லாருக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க எல்லாரும் என் எதிரிகள் தான். இங்க நடக்க போற டெஸ்ட பத்தி இவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எதிர்க்க யாரு வரான்னு தெரியுதா? அவதான் இந்த டெஸ்ட்ல தோத்து போக போறவ. என்னாச்சு? பாவப்பட்ட சக்கூரா. இந்த டெஸ்ட பத்தி கேள்விப்பட்டதும் தெரிச்சு ஓடி இருப்பான்னு நினைச்சேன். அதை விட்டுட்டு இன்னும் இந்த டெஸ்ட்ல பங்கேற்க போறியா என்ன? பொறாமையா இருக்கா? சாஸ்கேவோட 5 நாள் நான் இருக்க போறத நினைச்சு நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. சாஸ்கேவை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு மொக்க. இல்ல வாயை மூடு. முடியாது. வாயை மூடுன்னு சொன்னேன். முடியாது. வாயை மூடு. முடியாதுங்கறானே. முடியாது. போதும், நிறுத்து. சும்மா சமாளிக்காத சாக்குரா. நம்ம 2 பேருக்குமே தெரியும் இதுல உன்னால பாஸ் பண்ண முடியாது. அத பத்தி டெஸ்ட்ல ஃபெயில் ஆக போற நீ சொல்லாத. நல்ல வேளை அவங்க நம்மள திட்ட ஆரம்பிக்கல. ஆமா, எதுக்கு அவங்க இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க? என்ன கேட்டா அவங்க சண்டை பத்திலாம் தெரிஞ்சுக்கனுக்கு நேரம் இல்ல. ஆமா, இங்க தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ, நருட்டோ. அது நான் இங்க சும்மா தான் வந்தேன். ஏன் இந்த இனாட்டா எப்பவுமே வினோதமாவே நடந்துகிட்டு இருக்கா? அது உனக்கு அடிபட்டிருக்கா? இந்த என்கிட்ட மருந்து இருக்கு. சரி, நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன். சரி, கண்டிப்பா இது நருட்டோக்கு அப்புறம் தேவைப்படும். சரி, எல்லாரும் வாங்க. உங்க எல்லாருக்கும் ஸ்க்ரால்ஸ் கொடுக்க போறோம். இதுல எப்படியாவது ஜெயிச்சு காட்டுறேன். நான் சொல்றத கேளுங்க. எல்லா டீமுக்கும் ஸ்க்ரால்ஸ் கொடுத்தாச்சு. இப்ப எல்லாரும் அவங்கவங்க கேட்ல போய் நில்லுங்க. கேட் திறந்த உடனே உங்களோட டெஸ்ட் ஆரம்பிச்சிடும். இங்க இருக்கிற நிஞ்சாஸ் எல்லாருமே என் கூட தயாராகிருங்க. உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. நருட்டோவா கொக்கா. ஆமா, சரியா சொன்ன. நமக்கு கொடுத்த உத்தரவை செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு.
மத்த டீம்ல இருக்கிற பொடி பசங்களை கூட சமாளிச்சிடலாம். ஆனா என் கூடவே காரா இருக்கான். அவனை நினைச்சாதான் பயமா இருக்கு. முதல்ல பொடி பசங்க கதையை முடிக்கலாம், அவங்க தான் மாட்டிப்பாங்க. அவனுங்க கிட்ட இருந்து ஸ்க்ராலை ஈஸியா புடிங்கிடலாம், பிரச்சனையே இல்ல. காய் சென்சே, உங்களை பெருமைப்படுத்தியே தீருவேன். நீங்க பொறுத்திருந்து பாருங்க, உங்க சிஷ்யனோட பேரை இவங்க எல்லாரும் புகழ்வாங்க. பேசுறத நிறுத்திட்டு எல்லாரும் தயாராகுங்க. டெஸ்டோட 2வது பகுதி இப்ப ஆரம்பிக்க போகுது. முதல்ல யார பிடிக்கணும்னு தெரியும்ல. அந்த 3 பொடி பசங்கள தானே. உள்ள வந்தாச்சு. தயாராகி இருக்கீங்களா गाइस? சரி, இப்ப நம்ம முதல்ல செய்ய வேண்டிய வேலை அதை கண்டுபிடிக்கணும். தயாரா இருக்கியா ஹினாட்டா? பியாக்குகான். ஆனா ஆரம்பிச்சிருச்சுல்ல, அது போதும். நம்மளோட எதிரி யாரா இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி நாம தான் அவங்களை கண்டுபிடிக்கணும். என்ன சொன்னாலும் நீ திருந்த மாட்ட. நாம குறியெல்லாம் ஒருத்தன் தான், அவனை விட்டுறாதீங்க. என்ன விளையாடுறியா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட போறேன், வேற ஒண்ணும் இல்ல. நான் பலசாலியா இருக்கணும்னா சாப்பிடணும், அப்பதான் முடியும். நாம இந்த காட்டுக்குள்ள வந்து முழுசா 5 நிமிஷம் கூட ஆகல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப பசிக்குது. இது வேற எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீயும் உன்னோட சாப்பாடும். இது சர்வைவல் டெஸ்ட்ன்றத மறந்துடாத. கேண்டியை விட குணாய் தான் ரொம்ப முக்கியம். சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்கோங்க. அடடா, இப்பவே முடியல. இது பத்தாது, இன்னும் 5 நாள் இருக்கணுமா? இங்க இருக்கிற எல்லாரும் கடைசியா டவருக்கு தான் போக போறாங்கன்னா, அப்ப இங்க வர எல்லாருக்கும் ஒரு ட்ராப் வச்சு அவங்க கிட்ட இருக்கிற ஸ்க்ராலை நம்ம பறிச்சுக்கலாம். அது சரி, பக்கத்துல யாரோ இருக்காங்களே. முட்டா பசங்க மாட்டி போன தெரியாம இப்படி வெளிப்படையா நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நாம இங்க இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்க திறமையான நெஞ்சாஸ்கள் கிடையாது. ஏய், உனக்கு என்னாச்சு? உன்னோட ஷர்ட்ல என்ன இருக்கு? ஏய், உன் முதுகுல என்னமோ இருக்கு. லீச்சஸ் அதுங்களோட வேலையை காட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுங்க பாடி டெம்பரேச்சரை நல்லா கவனிச்சு அதுங்களோட இறை எங்க இருக்கோ அங்க கூட்டமா விழும். ரத்தத்தை 5 நிமிஷம் குடிச்சா போதும், அவங்க கதையே முடிஞ்சிடும். இதுங்கெல்லாம் திறமைசாலிங்க. ஆனா இதுங்களை பயன்படுத்தி நம்ம எதிரிகளோட கதையை முடிச்சிட்டோம். என் மேல இருந்து போ. இப்போ ஒரு டீம் காலி. உள்ள விளையாட்டு ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். யாரோ கத்தன மாதிரி கேட்டுச்சு. எனக்கு இந்த இடம் சுத்தமா பிடிக்கல. அட, இதுல என்ன இருக்கு? தேவையில்லாம பயப்படாத, நாம தூள் கலப்பலாம். வா, ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. முதல்ல இங்க இருந்து போ. நீ ஒண்ணு குழந்தை கிடையாது, பெரிய மனுஷன் ஆயிட்ட. மறைவான இடத்துக்கு போ. இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆனா எனக்கு எதுக்காக கொட்டின? உனக்கெல்லாம் கூச்சமே இல்லையா? உன்னை பார்க்கும் முதல்ல எனக்கு அருவருப்பா இருக்கு. சாஸ்கே, அவன் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணலையே. இப்ப எதுக்காக நீ அவனை இப்படி அடிச்ச? ஆமா, எதுக்காக இப்ப என்ன அடிச்ச சாஸ்கே?
சாக்குரா ஜாக்கிரதையாகிரு, அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. நான் ஒண்ணு உன்ன மாதிரி முட்டாள் இல்ல, அதான் உனக்கு முன்னாடி நான் தாக்கிட்டேன். சாஸ்கே வேண்டாம். உனக்கு சண்டை தான் வேணும்னா நானும் ரெடி தான். சாஸ்கே, நீ என்ன பண்ற? கண்ணை திறந்து பாரு, உனக்கே தெரியும். Talk. What have you done with Naruto? What? What do you mean I am Naruto? Then where's the cut on your cheek? இந்த டெஸ்டுக்கு முன்னாடி உண்மையான நருட்டோவோட கண்ணத்துல வெட்டு விழுந்தது உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம உன்னோட ஷுரிக்கேன லெஃப்ட் லெக்ல வச்சிருக்க, உன்னோட ரைட் சைடுல வைக்கல. உண்மையான நருட்டோ எப்பவும் ரைட் சைடு தான் வைப்பான். உன்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் திறமை நருட்டோவை விட மோசமா இருக்கு. நீ யாருங்கிற உண்மையை சொல்லு. பரவாயில்ல, நீ என்னோட நாடகத்தை கண்டுபிடிச்சிட்ட. நீ அவனோட ஸ்க்ரோலை கொடுத்துரு, இல்லைன்னா நான் உன்னை முடிச்சிட்டு அதை எடுத்துட்டு போவேன். சொல்லுங்க, ஸ்க்ரால் உங்கள யார்கிட்ட இருக்கு? அப்ப சரி, உங்க 2 பேர்ல யார்கிட்ட இருக்குங்கிறத நானே கண்டுபிடிச்சுக்கிறேன்.